वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. हरि ओम तत्सत्. மகாபாரதம் கடந்த சத்சங்கத்து வரைக்கும் நம்ம ஆதி பர்வத்தத்துக்குள்ளே வர உபபர்வங்கள்னு ஆரம்பித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் 4 உபபர்வங்கள், 4வது உபபர்வத்தின்னு பார்த்துட்ருக்குறோம். முதல் அனுக்கிரமணிக பர்வம். அதுக்கு பிறகு பர்வ கிரமணிக பருவம். பருவங்கள் எத்தனை இருக்கு, அந்த ஒரு பருவத்தில் எத்தனை உபபருவங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பௌலோம பருவம் பார்த்தோம். அங்கே தான் அந்த பிருகு வம்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து, அப்புறம் பௌஷ்ய பருவம், அதில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போது. 4வது பௌஷ்ய பருவம். அந்த கதையெல்லாம் சொல்லும்போது கதை யாருக்கு சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நைமிஷாரண்யத்தில் சூத மகாமுனி சௌனகாதி ருஷிகளுக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் சொல்லி கொடுத்தார். இப்படி பரம்பரையாக இந்த கதை சொல்கிறது கேட்குறது. அதில் அந்த வம்சம் பற்றி, பிருகு வம்சம் அதெல்லாம் சொல்லும்போது நடுவில் சின்ன சின்ன கதைகள் நிறைய பார்த்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்ஷன் இருக்குது. அதனால் அடிப்படையான கருத்து கதைகள் இன்னும் சிலதெல்லாமே ரொம்பவே நமக்கு சந்தேகங்களை உருவாக்குற போல் இருக்கும். இதே இப்படி, இதே அப்படி, அப்படிப்பட்ட சந்தேகங்களை மனசுக்குள்ளே வரவிடாமல் வரலாம் சந்தேகங்கள். ஆனால் இங்கே ஜனமேஜயர் அப்படி தான் சௌனகர் சூதர்கிட்ட, ஜனமேஜயர் வைஷம்பாயனர்கிட்ட இப்படி சந்தேகம் வந்துதான், இவர் யார், அவர் யார், அவரே இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க, அது என்ன ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் கேள்வி கேட்குறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் அங்கே 12 வருஷம் நடக்கிற கதா காலக்ஷேபம் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் சொல்லும்போது ஒரே ஸ்ரோதா, அவனுக்காகவே சொல்கிறார். பக்கத்தில் யார் இருக்காங்களோ யார் கேட்டுக்கிறாங்களோ அது வேறு விஷயம். சுகமகாமுனி பாகவதம் பரீட்சத்துக்கு மட்டும் சொன்னது போல். அதனால் கண்டிப்பாக அப்போது அந்த கேட்குற ஒருத்தனும் தூங்காமல் இருக்கானோ இல்லையானே இது குரு பார்த்துக்கணும் இல்லையோ. அதனால் அப்பப்போ கேள்விகள் கேட்குறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம சத்சங்கத்தில் யாரும் பேச முடியாது. 7 மணி வரைக்கும் ஒருத்தரே பேசிகிட்டு இருப்பார். ஸோ விஷயம் என்னன்னா, அப்போ சந்தேகங்கள் வரும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் அது எந்த காலமாகட்டும், எந்த கதையாகட்டும், எந்த விஷயமாகட்டும், அது எல்லாமே பகவானுடைய லீலை, பகவானுடைய வெளியாடல், திருவெளியாடல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நமக்கு இது மூலமாக பகவானை நினச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனந்திக்கிறோம். வேறு ஏதேதோ சிந்திச்சு மனசனை குழப்பத்துக்கு பதிலாக. அப்புறம் அந்த நிறைய ருஷிகள் எல்லாருடைய கதைகள் முதல்ல சொல்லிட்டார். धर्मे च अर्थे च कामे च मोक्षे च भरतर्षभ
மகாபாரதத்தில் இந்த 4 விஷயங்கள் வந்து விஸ்தரித்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால் நமக்கு இது ధర్మத்தினை போதிக்கும், வாழ்க்கை అనేది எப்படி நடத்துக்கணும், அந்த అర్థ విషయం కూడా, అర్థం வந்து అనర్థం కాకూడదు మనుషనికి. வைதகோவிந்தத்தில் சங்கர் சொன்னதுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது சரியாக உபயோகப்படுத்துக்கலைன்னா அது அர்த்தம்னா பணம், அது மனுஷனுக்கு அனர்த்தம் செய்யும். அதேபோல் காமத்தினது கடைசியில் இது எல்லாமே மோட்சத்துக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கதை கேட்கணும். அதனால் நமக்கு சின்ன சின்ன சந்தேகங்களை எல்லாம் விட்டுடுங்க. அப்படி பக்தியோடு கேட்கணும், ரசித்து கேட்கணும். சரி, அந்த கதை சொல்லும்போது அந்த வம்சத்திலோ அப்படி வரிசையாக சொல்லும்போது ருரு అనేది ஒரு முக்கியமான கதையாக இருந்தது. அந்த ருரு வந்து அவருடைய மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பு கடித்து சத்தி போகிறான். அந்த சமயத்தில் அவருக்கு கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டான், கல்யாணம் ஆகிடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் பாம்பு மேலே ஒரு கோபம். சரியா சொன்னா இல்லையா? அன்றைக்கி எல்லாமே எங்கே பார்த்தா கோபம், துவேஷம், ராகம், பொறாமை, இல்லை சாபம், வரம், இதுதான். அதனால் அது ஏதோ காலத்தில் நடந்தது சொல்லி நம்மளுக்கு என்ன ஆக போகிறதுன்னு. காலம் என்னானாலும் அப்போ சத்தியம் மாறலை, தர்மம் மாறாது. தர்மத்துடைய கொஞ்சம் ரூபம் மாறும், வேஷம் மாறும். ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அதனால் என்ன மனுஷன் மாறிச்சா? மாறலையே. தர்மம் மாறாது, சத்தியம் மாறாது. அந்த தர்மம் சத்தியம் అనేది மனிதனுக்கு மட்டும்தானே தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். சரி, அப்புறம் அந்த டுண்டுபா பாம்பு பேர், ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் வந்து சஹசிரபாதன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்க, உங்களுடைய தரிசனம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சாப விமோச்சனம்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னை அடிக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பேசினதுக்கப்புறம் அந்த பாம்பு பேச்சில் தான் இவனுக்கு வந்து நீ பிராமணர், இப்படி எல்லாத்தையும் சாவடிக்கிறதே பாம்பு சாவுன்னு இந்த வேலையில் ஈடுபடலாமான்னு ஒரு நீதி போதனை செஞ்சாச்சு. பிராமணனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ருஷி இருந்தார் ஒரு காலத்தில். அவர் பேர் வந்து ஆஸ்திக ரிஷி. அவர் வந்து ஜனமேஜயன் பண்ணுற சர்ப்பயாகத்தில் எரிஞ்சு போய் உயிர் விடுற பாம்புகள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார். எப்படிப்பட்ட நல்ல குணம் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அனே அந்த இப்போ சஹசிரபாத ரூபத்தில் இருந்து அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு இப்போது ருருக்கு வந்து யார் இந்த ஆஸ்திக ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சா. சரி, எங்கள் அப்பா கிட்டவே கேட்டுக்கலாம் போய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரமதி, ருருடைய அப்பா பேர் பிரமதி அன்றைக்கி சொன்னோம், அவர்கிட்ட போனார். போயிட்டு கேட்குறாரு. அப்போது அங்கே நின்று தான் நம்ம இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிற ஆஸ்திக பருவம் தொடங்கிறது, 5வது பருவம். இங்கே ஆஸ்திக பருவம், ஆஸ்திகரனே ஒரு ருஷியோட பேர். இவர் இன்னொரு ருஷியோடைய பிள்ளை. இது பிரமதி ருருக்கு சொல்கிறாரு, அது மறக்கக்கூடாது. சரியா? அப்படி சொல்லும்போதும் இங்கே சௌனகா அவங்க எல்லோரும் கேட்குறாங்க. சூத்தர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவர் கதை முன்னு போவார். அப்புறம் வேணுமனே இந்த கதை சொல்கிற கதாக்காரர் வந்து அப்பப்போ கொஞ்சம் பின்ன சொல்லுவார். ஏன்னா கேட்குறவன் உஷாராக இருக்காரா இல்லையானது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் சொல்கிறவர் மேலே கேட்குறவன் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஓகே.
வேணுமனே அப்படி சொன்னான். அப்போ இவன் வந்து சுவாமி அங்கே அது சொல்லிட்டீங்களா, அது மறந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்துட்டீங்க, அதே விட்டுட்டீங்க, இப்படியெல்லாம் கேட்பான். ஸோ சௌனகர் அடிக்கடிக்கு கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க, கிமர்த்தம் ராஜசார்தூலः சராஜா ஜனமேஜய சர்ப்பசத்ரேண சர்ப்பாணாம் கதோந்தம் தத்வதஸ்வமே. எதினால அந்த ராஜா ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் பண்ணார், அந்த யாகத்தில் சர்ப்பங்கள் எல்லாம் வந்து உளுந்து சாகணவனி ஏன் பண்ணார், எதுக்காக பண்ணார், அந்த இதெல்லாம் விஷயம் விவரித்து எங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் இப்போ நடுவில் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது என்னுடைய வம்சம்னா சவுனக்கருடைய வம்சம் தானே, பிருகு வம்சம். அன்றைக்கி அதுதான் முக்கியமாக பார்த்தோம். யார் யாருன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, யார் பிறந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு. அதனால் இப்போ கடைசியாக சொன்னீங்களே, ஆஸ்திகஸ்ச ஸ்ரேஷ்ட, ஆஸ்திகனே அந்த பிராமணனும் சிரேஷ்டனானவன். கிமர்த்தம் சபதாம் வரஹ மோக்ஷயாமாச புஜகான் தீப்தாத் தஸ்மாத் திருதாசனாத். அந்த யக்ன குண்டத்தில் போய் உளுந்து சத்தி போயிட்டு இருக்கிற சாக போகிற எல்லா பாம்புகளும் இந்த ஆஸ்திக ரிஷி இவரையும் போய் அது எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாரு. இவருக்கு என்ன வேலை பாருங்கள். இப்படி இல்லை, இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எங்களுக்கு விவரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்ன சூத உவாச்ச. அதுக்கப்புறம் சூதர் சொல்ல தொடங்குகிறார். இந்த ஆஸ்திக ரிஷி இவருடைய அப்பா வந்து ஒரு பிரஜாபதி. அவர் பேரு ஜரத்காரு பேர். பிரஜாபதி இல்லை, பிரஜாபதி சமமான அந்த ஒரு சக்தி அப்படி இருக்கிறவர். ரொம்ப தபஸ்வி, உக்ரமான தபஸ் செஞ்சுக்கிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்காமே பிரம்மச்சரியத்தோடு இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் முன்னோர்கள் அவங்க எல்லாருமே கூட யாயாவர கணம் அப்படின்னு ஒரு ருஷிகணம் இருந்தது. அவங்க எல்லோரும் காலமாய் போயிட்டாங்க. அது சேர்ந்தவர் இவர் யாயாவர கணங்கள். அப்போது ஒரு நாளில் வந்து இவருடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருக்காங்க நிறைய பேர். அவங்கள எல்லாருமே ரொம்ப துக்கமாக சோகமாக இருக்கிறது ஒரு வாட்டி இவர் பார்த்தார். அது எப்படி சார் பித்ருலோகத்தில் இருந்தேன் சொன்னால் இல்லையே, இவர் பெரிய தபஸ்வி, அப்படி உக்ரமான தபஸ் எல்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவர். ஸோ பித்ருகள் எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ கேட்குற ஆஸ்திக ரிஷி, எதனால் நீங்கள் எல்லோரும் இப்படி இவ்வளோ வருத்தப்பட்டு அப்படி இருக்கீங்க, என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பித்ருங்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, எங்களுக்கு மோட்சம் வரல, இங்கே இருக்கிறோம், அப்படி அதெல்லாம் கவலை இல்லை. எங்கள் வம்சத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒருத்தன் பிறந்திருக்கான். அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக பிரம்மச்சரியத்தில் அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி அவன் அப்படியே இருந்துட்டு போனால் அவனு அப்புறம் எங்கள் வம்சமே இல்லாமல் போகுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிண்ட உதக்க தானங்கள் அதெல்லாம் கடிக்காமல் ஆகிடுமே, அதனால் நாங்கள் வந்து மறுபடியும் தலைகீழ பூமிக்குள்ளே கீழே விழுந்துருவோம் அப்படின்னு அதை பற்றி கவலைன்னு சொன்னான். அது சொல்லும்போதே இந்த கேட்குற ஆஸ்திக ரிஷி ஜரத்காரன் யார் இப்போ பார்த்தது, ஆஸ்திகன்னு பார்க்கல, ஜரத்காரர் கதை தான் பார்த்துட்ருக்குறோம், இன்னும் ஆஸ்திகன்னு பிறக்கலை. ஸோ ஜரத்காரருக்கு புரிஞ்சது. அப்போ சொன்னால், நீங்கள் சொல்கிற அந்த உங்கள் பிள்ளை நான் தான், ஸோ நான் இப்படி இருக்கிறதுனால இவனை பற்றி தான் சொல்கிறாங்க அவங்க, நீதானு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்போது என்னால் உங்களுக்கு இவ்வளோ வருத்தமா, அதனால் சரி இப்போ என்ன குருஹஸ்தனாக இருந்துட்டு நான் அப்புறம் மோட்சம் அடைய போகிறேன், இப்போ தபஸ் எல்லாம் பண்ணி எதுக்கான்னா மோட்சம் அடையிறதுக்கானே. அதனால்
அப்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் என்ன, நான் இப்போது உங்கள் வருத்தத்தை நீக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் 2 ஷரத்து வச்சுட்டார், 2 கண்டிஷன்ஸ் வச்சுட்டார். இப்பவும் அப்படி தானே, எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா கல்யாணம் என்ன. இந்த காலத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அவங்க கெமிஸ்ட்ரி ஒத்து போகணும், ரசாயனம் ஒத்து போகணுமா. அப்படி என்ன ஒன்றும் பெருசாக இல்லை, இவன்னா ஜாதகம் அது இல்லை. 2 பேரும் ஃப்ரீயாக பேச விடுவாங்க, விடுவாங்க. அவங்க பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் பேசிக்கிட்டு அப்பு விரும்பிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் பெரியவர்களும் ஜாதகம் அது முக்கியம் இல்லை. இப்போ அப்படி சரி, எப்படியோ வச்சுக்கோங்க. இவர் 2 கண்டிஷன் வைக்கிறார். என்னன்னா, ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பேர் என்ன பேராகவே இருக்கணும், ஜரத்காருவாக தான் இருக்கணுமா. இவரே அப்படின்னா ஒரே பேரில் அது வேறு பெண்ணுக்கு இதே பேர் இருக்குமா? அநேகமாக இருக்காது. அப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு தெரியும், அவன் பார்த்தா ட்ரை பண்ணால் கிடைக்கல, போகட்டும் அவனு விட்டுடுவாங்க அப்படி நான் சொல்லிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லை, நானாக போய் பொண்ணுன்னு தேட மாட்டேன், கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். அவங்கள தேடி வரணும். நான் பாட்டுக்கு சன்னியாசி போல் வாழ்ந்துட்டுருக்கேன், சன்னியாசம் எடுக்கலை, சன்னியாசி போல். அதனால் நான் பிக்ஷை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல இருப்பேன், அவங்க வந்தால் வரட்டும். இப்படி கண்டிஷனை வச்சு சொன்னதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டே இல்லையா அப்படின்னு. அதனால் இங்கே ஒரு கருத்து நமக்கு என்னென்னா, பொதுவாக பித்ருளோட சாபம் அப்படின்னு நமக்கு இந்த சார்த்த கர்மா பிண்டம் தானம் இதெல்லாம் பண்ணுற இதில் கொஞ்சம் பயம் இருக்குது, அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக பித்ருகளுக்குன்னா நம்ம தாத்தா பாட்டி தானே. பாருங்க, லோகத்தில் இப்போ கூட நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே வர கோபம், ஓரளவுக்கு கோபம், அவங்க ஒரு வாட்டி கை வீசி அடிப்பாங்க கூட சின்ன வயசில் போதே. ஆனால் தாத்தா பாட்டு எங்கேயாவது கோச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு பேர்னு அடிச்சது பார்த்தீங்களோ? அடிக்க மாட்டாங்க. இந்த தாத்தா பாட்டியே அப்போ பண்ணலன்னா தாத்தா பாட்டி எப்போ போனவங்க இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே என்ன கோபமாக இருக்கும்? அதனால் பித்ரு சாபம் என்னன்னா அது தர்மத்துடைய சாபம். பகவான் ஈஸ்வரன் தர்மம்னு ஒன்று வச்சு நீ இப்படி வாழு, ஸ்ராத்த கர்மங்கள் பண்ணு, இந்த சமயத்தில் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சா உன்னோட மனசு சுத்திக்காக எல்லாத்துக்காக நீ இதே அனுசரிக்காமல் இருக்கிறானே, பகவானுக்கு ஈஸ்வரன் கோபம் வரும். அந்த கோபத்தினால அவர் குதிக்கிறாரு. அதுதான் நமக்கு அனுகிரகம் இல்லாமல் பண்ணி சாந்தி இல்லாமல் செய்யும் வாழ்க்கையில். அது அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, மொத்தத்தில் இங்கே என்னன்னா, அப்போது என்ன தர்மோ ரக்ஷது ரக்ஷிதா, நீ தர்மத்தை நீ அனுசரிச்சுட்டு இருந்தால் தர்மம் உன்னை காப்பாற்றும். இந்த கருத்து எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அதுக்கு அடுத்தது இப்போது இந்த கதை அப்படியே இருக்கட்டும். இவங்க சொன்னாங்க அப்படி. இவன் ஜரத்காரன் இப்போது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறது. எப்படி ஆகிறது என்ன அப்படின்னா, யாரு கூட ஆகிறதுன்னு சொல்கிறேன் முதல்ல. அது எப்படி அரேஞ்ச் ஆகிடுதுன்னு பார்க்குறோம். நாகலோகத்தில் அங்கே பாருங்கள், பாம்பு கனெக்ஷன் இருக்கு. என்ன கடைசியில் அந்த ஜனமேஜனி சத்திரையாகத்து வரைக்கும் வரணும் இல்லையா? ஓகே, அன்றைக்கி உத்தங்கர் அதி பார்த்தோம், பௌஷராணி கிட்ட கொண்டலம் கொண்டு வருது. அதெல்லாம் வாசுகி சொல்கிறோம் இல்லையா? அந்த பார்க்கடல் கடையும் போது ஹெல்ப் பண்ண அந்த பாம்பு, அந்த வாசுகியோடைய தங்கை நாககன்யா, அந்த பொண்ணு பேர் கூட ஜரத்காரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. எப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே நிறைய கதைகள் வரும், உள்ள நிறைய கதைகள் வரும். அப்படின்னு சொல்ல தொடங்கி, கஷ்யப பிரஜாபதி இருக்காரு தெரியும் இல்லையா? கஷ்யப பிரஜாபதிக்கு பல மனைவிகள். அதில்
முக்கியமாக திதி, அதிதி, கத்ரு, வினதா 4 பேர். இந்த திதிக்கு பிறந்தவங்க எல்லாருமே தைத்தியர்கள், அப்படின்னா அசுரர்கள், தைத்தியர்கள். அதில் ஹிரண்ய கருப்பு, ஹிரண்யாக்ஷனும் அதெல்லாம் பிறந்தார். பாருங்க, ஒரே பதி, அவருக்கு இருக்கிற பல மனைவிகள், பத்னிகள். அப்படின்னா ஒரே குடும்பத்தில் தேவதைகளும் பிறந்தாங்க. அதிதிக்கு பிறந்தவங்க எல்லாரும் நிறையாமே பாகவதம் கேட்டது நிறைய இதில் கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஆதித்யர்கள், ஓகே, துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுகள், இந்த தேவத கணங்கள் எல்லாம் அதிதிக்கு கஷ்யப பிரஜாபதிக்கு பிறந்தவங்க. அதுக்கப்புறம் இந்த கத்ரு அனே இவளுக்கு பிறந்த ஒருத்தி, இவளுக்கு பிறந்தது எல்லா பாம்புகள் இவளுக்கு தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் வினத்தாகித பறவைகள், அதில் முக்கியமாக நம்ம கருடன், அருணன் அவங்க பிறந்தாங்க. இப்போது இந்த தைத்திய ஆதித்யர்களுக்கு எப்பவுமே சண்டை, காம்படிஷன். இங்கே கத்ரு பாம்புகளுக்கு, பறவைகளுக்கு இங்கேயோ சண்டை. என்ன சுவாமி, எங்கே பார்த்த சண்டே தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் மகாபாரதம் படிக்கிறதோ கேட்குறதோ பயப்படுறோம். அப்படி இல்லைப்பா, எல்லாம் உலகம் விஷயம் சொல்லணும், அதை புரிஞ்சுக்கோ. சண்டை செய்யணும், சண்டை முக்கியம் இல்லை. மக்கள், மனுஷன் எப்படியே இருக்கா லோகத்தில், அந்த ஞானம் மோட்சம் அடையலைன்னா நீ எந்த லோகத்தில் இருந்தாலும் எங்கே பிறந்தாலும் இந்த மாதிரி இன்னும் சம்சாரத்தில் தான் இருக்குது. இது இன்னொரு சம்சாரம். இது நம்ம தெருக்கூத்து, அது அந்த தெருக்கூத்து, அப்படி வேறு ஒன்றும் இல்லை அப்படி. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த வினிதாக்கு பிறந்த 2 குழந்தைகள் கருடா அண்ட் அருணா. தெரியுமே நமக்கு, கருடன் பற்றி தெரியும். அவர் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாக இருக்கார், பெரிய திருவடி. அப்புறம் அவரே தான் ஆசனம், சக, வேதம் எல்லாம் பாராயணம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறவர். அப்படி அந்த அருணானி இன்னொருத்தர் இருக்கார், அவர் சூரியனுக்கு சாரதியாக இருந்தார். சூரியன் கிளம்பி போகும்போது ரதத்தில் சாரதியாக. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கணும். சூரியனுக்கு முன்னாடி அந்த அருணன் உட்காரத்துக்கு முன்னாடி 2 பேர் ரொம்ப சக்திசாலிகள். அந்த வெளிச்சம் அந்த காந்தி லோகத்தில் எங்கே வந்தாலும் பூமி மேலாவது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அந்த சூடு இருந்துட்டு இருந்ததாமா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த அருணன் இல்லாமல் அவர் போயிட்டுருக்கிறார் தனியாக. இவன் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த வெப்பம் அப்படி கொஞ்சம் குறையிறது. அதனால தான் நம்ம பூரி ஜெகநாத ஆலயத்தில் முன்னாடி கூட அருணஸ்தம்பவனி ஒரு 32 அடுக்கு இருக்குது. அது மேலே அருணனுடைய இது இருக்கும். அதே இங்கே பூரி ஜெகநாதத்தில் வந்துச்சு அப்படின்னா, அது ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிற கோணார்க்கு சூரிய தேவாலயத்தில் இருந்தது. ஏன்னா சூரியன் அங்கே இருக்கார், சூரியனுக்கு முன்னாடி அவர் இருக்கணும் துவஜஸ்தம்பம். ஆனால் அதுக்கு அடுத்த காலத்தில் இந்த நிறைய வெளிநாட்டுகள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு நம்ம மேலே கோயில்களில் துவம்சம் செய்கிற சமயத்திலோ அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள் அந்த அருணஸ்தம்பத்தினை கொண்டு ஜெகநாதபுரி கிட்ட இங்கே வச்சுட்டாங்க. அது அப்போன்னு இங்கே தான் இருக்கு, 2 பக்கம்தான். ஸோ அந்த காலத்தில் பாருங்க, உடைக்காத கோவில் கிடையாது, திருடாத சொத்து கிடையாது. இனிமேல் திருடுறதுக்கு உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாரத நாடு இப்போ இருக்கு. இப்படி எவ்வளோ போயிருக்கும், எத்தனை பண்ணியிருக்காங்க. அந்த கால கோயில்கள் இப்போ சொல்லலை. அப்படி வேணுமென்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்சி வச்சுட்டான். ஏன்னா நம்ம எல்லோரும் ரொம்ப பக்தாள் இல்லையோ, சரி பண்ணிட்டோம், அப்புறம் பெருமாள் காப்பாற்றுவார், அவரே திரும்பி பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு ஒரு வாரம் நினச்சோம். அப்படி தான் ஏதோ நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இப்போது திரும்பி பாரத நாடு
ஜிகு 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 மணி உலகத்தில் அப்படி மேலுக்கு வந்துட்டுருக்கு, இன்னும் வரும். நம்ம பாக்கியம், நம்ம காலத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். நினச்சி பாருங்க, அந்த அடிமையாக இருக்கிற காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்து எப்படி இருந்தாங்க, என்னென்ன நடந்துச்சு, என்ன கொலை, என்ன கொள்ளை எல்லாம் நடந்துச்சு. ஓடி மக்கள் ஊர் காலி பண்ணி போக வேண்டியதாகிடுச்சு. எல்லா பக்கம் தாக்கத்தில் இருந்தது. கொஞ்சம் சில இடத்துல ஜாஸ்தி, சில இடத்துல கம்மி. அதனால் நம்ம ரொம்ப சௌரியமான காலத்தில், சௌரியமான இடத்துல, பாரத நாட்டில் நல்ல இன்னைக்கு உட்காந்து மகாபாரதம் பாகவதம் எல்லாம் கேட்டு ரசிக்கிறோம். சரியா? அப்போது இது அவருடைய கதை. கத்ரு வினதா இவங்க 2 பேரும் சண்டைன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஆண் மக்கள் அதிதி கூட எப்பவுமே பொறாமை இதா பார்த்தீங்களா, ஒரே ருஷிக்கு சேர்ந்தவர். அதனால் அவர் அப்படியே நியூட்ரலாக இருப்பார். தித்தி சொல்லும்போது எல்லாத்தையும் தலை ஆட்டுவார், அந்த செட்டியார் பொம்மை போல். அதிதி சொல்லும்போது அப்படி தலை ஆட்டுவார். சரி சரி. நம்ம ரமணர் சொல்லுவார்ல, யாரும் என்ன சொன்னார், சரி 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 என்ன நீ நினச்சிக்கிற இன்னும் நினச்சிக்கோ, என்னோட அபிப்பிராயம் ஒன்றும் கிடையாது. இது போலுதான். அப்போது இத்தனை பேர்னு சமாளிக்கிறார் அவர் கஷ்யப பிரஜாபதி. 4 பேர் முக்கியமான மனைவிகள் சொன்னோம், இன்னும் சில பேர் இருக்காங்க. சண்டைன்னா பொறாமை. எப்படியாவது ஒருத்து எனக்கு அடிமையை பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்களுடைய ஒரு சுவாவம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் அப்படி சும்மா வாக்கிங் போகிறாங்க. யார்? கத்ரு வினதா. போகும்போது அப்படி கொஞ்சம் தூரத்தில் அங்கே மேலே எங்கோ ஆகாசத்தில் எங்கோ நம்ம இந்திரலோகத்துக்கு சேர்ந்த உச்சைஸ்ரவஸ் குதிரை பார்த்தாங்க. அந்த குதிரை பார்க்கடல் கடையும் போது வந்தது. அப்போது பார்த்துட்டு கத்ரு சொல்கிறான், பாரு குதிரை எவ்வளோ கருப்பாக இருக்கான்றான். அந்த குதிரை வெள்ளையாக பளபளன்னு அப்படி இருக்கு. வினிதா சொல்கிறான், இல்லை அது வெள்ளை குதிரை, உனக்கு சரியாக தெரியல, அது கருப்பு தான் அப்படின்னு சொல்லி சும்மா வம்பு பேசுறதுன்றோம் இல்லையா. இதுதான் எப்படி அனுப்பி விட்டுணும் ஏதோ ஒன்று. அப்படி தானே லோக்கத்தில் ஒன்றும் காரணம் இல்லை, சின்னதை பெருசாக பண்ணிட்டு. திரௌபதி சிரிச்சானாமா அவனுக்கு அவ்வளோ கோபம் வரும். இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லவங்களன்னு உலகம் சொல்கிறதாமா அவனுக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கு. அதனால் இதெல்லாம் அந்த ராட்சச ரஜோகுணம் தமோகுணங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும், தெய்வ சம்பத்தி வளராத வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்மளும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் சொல்லும்போது. அப்போது அது இப்படி ஆயிடுச்சு. சரி, திரும்பி நாளைக்கு பார்ப்போம். அது கருப்பாக தான் இருக்குது. போயிட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கத்ரு அவங்க குழந்தைகள் எல்லாரும் கூப்பிட்டுச்சு. எல்லாமே கருப்பு பாம்புகள் தானே, கருப்பு பாம்புகள். நீங்கள் என்ன பண்ணோம், நாளை காலையிலக்குள்ளே போய் அந்த குதிரை எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு கருப்பாக தெரியுற போல் நீங்கள் பண்ணுவீங்களா అని கேட்டால், நல்ல குழந்தைகள் நாங்கள் பண்ண மாட்டோம். பாருங்க, அம்மா இப்படி சொல்லித்தரான். குழந்தைகள் பண்ண மாட்டேன்னு சொன்னான். பண்ண மாட்டேன்னா குழந்தைகளுடைய பார்க்காம தாய் சாபம் கொடுக்குறான். ஸோ என்ன சாபம் கொடுக்குறான்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு மகாராஜா க்ஷத்திரன் பண்ணுற யக்னத்தில் போய் உளுந்து சாக போகிறீங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க. இப்போ கனெக்ஷன் எங்கெங்கேருந்து வருது தெரியுறதா? குழந்தைகள் எல்லாம் பார்ப்போம். அப்படியே அது ஆல்ரெடி கருப்பு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு எல்லாமே இருந்தது. என்ன பண்ணுறது? ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் அம்மா சொன்னது கேட்கணும்னு சொல்லிட்டு கற்கோட்டகனே ஒரு பாம்பு மட்டும் நான் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறதுன்னு அவன் மட்டும் போயிட்டு அந்த வாலுக்கு மட்டும் அப்படி சுற்றிக்கிட்டு வாலு கருப்பாக இருக்கிற போல் இருந்தான். அடுத்த நாள் கத்ரு வனிதா 2 பேர் திரும்பி போகும்போது அதை பாரு குதிரை பார்த்தியா, குதிரை வால் எவ்வளோ கருப்பாக இருக்கு. அதனால
கருப்பு வால் இருக்கிற குதிரை தானே அது. வனிதா பார்த்தா, வினதா ஆச்சரியமா இருக்கு. ஆமாம். என்ன பந்தயம் நேற்றுக்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த குதிரை வாலோ குதிரை அது கருப்பாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமையாகணும், அது வெள்ளையாகவே இருந்துச்சுன்னா நான் உனக்கு அடிமையாகிடுறேன். இந்த அம்மா ராத்திரி போய் இப்படி பிளான் பண்ணிவிட்டு இப்படி ஏமாற்றிட்டான். வினத்தா கத்ருவுக்கு அடிமை ஆயிட்டான். இனிமேல் அந்த அம்மா எங்கே போனாலும் என்ன வேணுமன்னாலும், காஃபி கொண்டு வா, சமைச்சிட்டியா, இது கொண்டு வா, கால் அமுக்கு, ஏதாவது எல்லாம் சர்வெண்ட்டு. அப்படி ஆயிடுச்சு வினத்தாவுடைய கதி. இது பார்த்து குழந்தைகளான கருடனுக்கு வருணனுக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. அப்போது என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி அந்த கத்ருவுடைய குழந்தைகளான அந்த பாம்புகளுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போய், எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தருவீங்களா அப்படின்னா, எங்கள் அம்மானாலே எங்களுக்கு ப்ராப்ளம், நாங்கள் சாபம் வாங்கி உட்கார்ந்துருக்குறோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் எங்களுக்காக ஏதாவது உதவி பண்ணுறேன்னு நாங்கள் இது பார்த்துக்குறோம். நாங்கள் என்னன்னா, எங்களுக்கு அமிர்தம் கொண்டு வந்து கொடு, அமிர்தம் கொண்டு வந்து கொடு. அப்போது அப்படி கேட்ட உடனே கருடன் வந்து, சரி அமிர்தம் கொண்டு வந்து கொடுப்பேன், நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எப்படியாவது பண்ணுறோம், நீங்கள் அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால். அப்புறம் கருடன் வந்து வினத்தா தாய்கிட்ட வந்து நமஸ்கரித்து, நான் போய் சொர்க்கலோகத்தில் அமிர்தம் இந்திரனுக்கிட்ட அது கொண்டு வர போகிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டான். கேட்டதுக்கப்புறம் அங்கே வினத்தா ஆசீர்வாதம் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னா, இந்த ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த ஸ்லோகம் சொல்லலை நானும், இப்படி வினத்தா அமிர்தம் கொண்டு வரத்துக்கு போகிற அவளுடைய குழந்தையான கருடன் எப்படி ஆசீர்வதித்து அனுப்பிச்சானோ அந்த மாதிரி ஒன்று நானும் ஆசீர்வதித்து காட்டுக்கு அனுப்புகிறேன்னு கௌசல்யா சொல்கிறான் ராமர்கிட்ட. என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயா நஸ்ய தத்தே பவது மங்களம். அப்படி 2-3 ஸ்லோகங்கள் சொல்லுவான். எப்படி வினதா அந்த கருடனுக்கு அனுகிரகம் பண்ணி மங்களமாகட்டும் ஆசீர்வதித்து அனுப்பிச்சாங்களோ அதே போல் ஒன்று நான் ஆசீர்வதித்து உனக்கு மங்களமாகட்டும் நான் ஒன்று காட்டுக்கு அனுப்புகிறேன். முதல்ல ஒத்துக்கல கௌசல்யா, ரொம்ப கஷ்டம். அப்புறம் தான் ராமர் பேசி ஒத்துக்கிட்டேன் இல்லையா. அது மட்டும் இல்லை, அங்கே கௌசல்யா அடுத்த ஸ்லோகத்தில் கூட சொல்கிறான், எப்படி அதிதி இந்திரனுக்கு அந்த சமுத்திர மதனம் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அப்போ இந்திரன் கூட போய் திரும்பி எங்களுக்கு ராஜ்யம் வரணும், நாங்கள் எல்லோரும் பலமாகணும், அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோன்னா, எப்படி அதிதி வந்து இந்திரனுக்கு அமிர்த மதனம் போகிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணி மங்களமாக வான்னு சொன்ன ஜெயிச்சு வந்தாங்களோ அதுபோல் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு கௌசல்யா சொல்கிறான் ராமாயணத்தில். அதேபோல் அங்கே இன்னொன்று சொல்கிறான், வாமனன் பிறந்தார் இல்லை திடீர்னு, அந்த வாமனன் கஷ்யப அதிதி தான் வாமன் பிறந்த. அப்போ கூட வாமனோட வேலை என்ன, அவன் அர்ஜென்ட்டாக இப்போ உடனே இடிக்கிடன்னு போகணும், அங்கே அந்த ராட்சச ராஜா அவனுக்கிட்ட இருந்து ராஜ்யம் பிடிங்கணும், எல்லாம் செய்யணும். அதனால் அப்போது எப்படி அதிதி அந்த வாமனருக்கு மங்களம் பண்ணி ஆசீர்வதிச்சாங்களோ அதுபோல் அனி ராமருக்கு கௌசல்யா அதெல்லாம் சொல்கிறேன். அப்படின்னா கௌசல்யாவுக்கு விட நல்ல மகாபாரதம் எல்லா கதைகளும் தெரியும். மகாபாரதம் நடந்ததோ இல்லையோ அதுக்கு முன்னாடி கதை தான் இதெல்லாம் நம்ம பேசுறது. மகாபாரதம் இப்போ நடந்துச்சு. சரி, கருடன் வேகமாக கிளம்பி போகிறாரு. அவர் அப்படி ரெக்கை இப்படி பண்ணால் சாமவேதம் அந்த வேதம் இந்த வேதம் எல்லாம் வந்துடும், சக்தியோடு போவார். மகாபலசாலி. அப்படி பறந்து போகும்போது பசிச்ச உடனே அங்கேருந்து கேட்குறாரு அம்மா கிட்ட, அம்மா பசிக்குது என்ன பண்ணிட்டோம்னா, அந்த போகிற வழியில் அங்கங்கே மலை மேலே நிஷாதர்கள் இருப்பாங்க, காட்டு மராண்டிகள் மலை மேலே நிஷாதர்கள் அவங்கள சாப்பிட்டுக்கும்
சரி அப்படி சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் பசி போகலையே. அப்புறம் அப்பா கிட்ட சொல்கிறார், அப்பா அப்பா பசி போகல, இன்னொன்று ஏதாவது வாங்கி கூட. அதோ பாரு அங்கே ஒரு மரம் இருக்கு தூரமாக, பெரிய மரம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய யானை இருக்கும், பக்கத்தில் ஒரு மழை இருக்கும், தண்ணி குளம்போல், அதில் ஒரு பெரிய ஆமை இருக்கும், அது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா? ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு நம்முடைய ஆகாரம் எல்லாம் அடுத்த ஜீவராசிகளுக்கு, காய்கறிக்கு எல்லாத்துக்கும் மரணம். நீங்கள் சில பேர் நேற்றுக்கு வரமாட்டீங்களே, வரமாட்டீங்க. என்ன கதை தான் எங்களுக்கு வேணும், வேதாந்தம் எதுக்கு? சரி உங்கள் இஷ்டம், சில பேர் வரீங்க. அப்படி சொன்னால் அப்படி வேகமாக வந்துட்டு அந்த மரத்து மேலே முதல்ல அப்படி அது கடை மேலே நின்றுட்டார். நின்றோடனே அது டபக்கன்னு உடஞ்சி போய், அவன் உடஞ்சி கீழே விழுறதுக்கு முன்னாடியே மூக்கால் அது பிடிச்சிக்கிட்டார். மூக்கால் அது பிடிச்சிட்டார். ஏன்னா அந்த மரத்தில் வாழக்கில்யர்கள்னு சொல்லி இந்த சைஸில் இருக்கிற 60,000 பேர் ருஷிகள் தபஸ் பண்ணுறாங்க தலைகீழ. இதுதான் சார் நிஜமான கதைன்னா. வாழக்கில்யர்கள், இது பாகவதத்தோட ஒன்று. சூரியன் முன்னாடி அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடி நடப்பாங்களாம், அதனால பேக் வாக்கிங்னு தான் போயிருக்கு. 60,000 பேர் அவங்க தொங்கிட்டு தலைகீழ சப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், 60,000 பேர். அதை கவனித்து தான் கருடன் வந்து அந்த கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டார். அவங்க பரவாயில்லையே, இந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நம்ம கீழே விழுவோம் அப்படியான்னு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவங்க வந்து இவன் எதுக்கு போகிறானோ என்னமோ, இவனுக்கு மங்களம் நல்லது நடக்கட்டும். அதே சமயத்தில் கஷ்யப பிரஜாபதி பார்க்குறாரு. அவர் வந்து என்ன வாழக்கீரர்களே, எங்கள் பையனை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாரு, அவர் உங்களை எல்லாரும் காப்பாற்றி இப்படி உயிரோடு வச்சுருக்கல்ல, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணுங்களேன்னா, கஷ்யபரை நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டியவர் தான், கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு காரியம் சாதிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் கருடன் என்ன பண்ணார், ஒரு பசி என்ன கதை, ஒரு காலில் யானைன்னு இன்னொரு கால் நகம் வச்சு ஆமைன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டு அந்த மரத்துடைய கடை வந்து அந்த இது வந்து கந்தமாதன பர்வதம், பதரிகாஷ்ரம் ஹிமாலயத்தில் அங்கெங்கே இருக்கு, அங்கே வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி அதனால் உங்கள் பையனோட இதுக்காக நாங்கள் எல்லோரும் இந்த இடம் வெக்கேட் பண்ணுறோம், இதெல்லாம் காலி பண்ணி நாங்கள் வேறு இடத்துல தபஸ் போகிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இல்லைன்னா அவங்கள செப்பிச்சுட்டா ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் ஆகிடும் திரும்பி. அப்புறம் வாழக்கிளியர்கள் எல்லாம் கந்தமாதன பர்வத்தத்துக்கு போனாங்க. கருடன் வந்து அந்த யானை ஆமை 2 சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பசி தீர்ந்துச்சு, நேராக இந்திரலோகத்து வரைக்கும் போயிட்டு அங்கே இல்லை முதல்ல பகவான் ஸ்ரீமன் நாராயணகிட்ட போனார். போய் அங்கே இப்படி அமிர்தம் வேணுமனு பகவான்கிட்டே வேண்டிக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ எப்போ அமிர்தம் இல்லை கரண்ட் வந்துச்சு, அதனால தான் கரண்ட் வந்துச்சா, வந்துச்சு, வந்து லைட்டெல்லாம் போடுங்க கொஞ்சம், அவர் போடுவார். அமிர்தம் வாங்கிட்டு வர்றதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சவுனகர் இவன் கதை கேட்குறாங்க இல்லையா, அமிர்தமா அது எங்கே இருக்கு, அது எப்படி வந்துச்சு பாருங்க, அமிர்தம் அது எங்கேருந்து வந்திருக்கணும் இல்லை, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. அப்போது அதுக்கு அந்த பார்க்கடல் கரைஞ்ச கதையெல்லாம் சொல்கிறார், நமக்கு தெரிஞ்ச கதை தான். அந்த அப்புறம் அதில் வந்து வந்தது தான் அந்த குதிரை உச்ச சிரவசு. அதுக்கப்புறம்
அதெல்லாம் சொல்லலையே, எப்படி வந்துச்சு, எங்கே வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டதுனால ஒரு காலத்தில் தேவதைகள் எல்லாரும் ரொம்ப தோற்றி போய் அசுரர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க பகவானை வேண்டிக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ, நாங்கள் இப்படி எல்லாம் ராஜ்யம் எல்லாம் போய் பலகீனமாய் எங்கெங்கோ நுழைஞ்சி இருக்கிறோம் அதனால சொன்னால், அப்போ பகவான் வந்து ஒரு பிளான் கொடுத்தார். என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அசுரர்கிட்ட போய் ஸ்நேகம் பண்ணுங்கோ. எப்படின்னா பாம்பு எலி போல் ஸ்நேகம். பாம்பு எலி கதை தெரியுமா? பாம்பு வந்து ஒரு வலையில் மாட்டிக்கிச்சு. அப்புறம் அங்கே ஓடிட்டுருக்கிற அந்த எலினி கூப்பிட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் கடித்து எடுத்துரு, ரொம்ப உனக்கு நன்றி சொல்லுவேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஆனால் எலி அந்த வலையெல்லாம் கடித்து எடுத்ததுக்கப்புறம் பாம்பு வந்து எலின்னு சாப்பிட்றது. அதுபோல் நீங்கள் அசுரர்கிட்ட முதல்ல இருந்து அவங்களும் கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா பார்க்கடல் கிடையிறதுன்னா நம்ம வீட்டில் மோர் கிடையிறது இல்லை, தயிர் கிடையிறது போல் இல்லை, அது ரொம்ப பகு கஷ்டம். அதனால் நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்க அவங்க கூட. உங்களுக்கு அதில் ஷேர் தருவேன்னு சொன்னதுனால எல்லோரும் வந்தாங்க. அப்படி அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. நான் அது அவ்வளோ அதுக்கு உள்ளே போகல, திரும்பி இவ்வளோ சொல்கிறாரு. என்ன ஆயிடுச்சு பால், அதில் அப்புறம் என்னென்ன வந்துச்சு, அதில் கடைசியில் மகாலட்சுமி வந்துட்டான், தன்வந்தரி வந்துட்டான், காலாகல கூட்டம் விஷம் வந்துச்சு, அது சிவபெருமான் சாப்பிட்டாரு, எல்லா கதை சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி இங்கே இப்போ இங்கே வரைக்கும் கதை சொல்கிறோமா, என்ன நமக்கு தொடர்ந்து தெரியறது, ஒன்று வந்து துவேஷம் இருக்கு. ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனுஷனுக்கு துவேஷம், பொறாமை. அதுக்கப்புறம் அதனால் அது ஏதாவது பண்ணி சண்டை போட்டு எப்படியாவது அது சாதிக்கணும், அது ஒன்றும். அதுக்கப்புறம் இந்த ஆசை అనేది டிசைர் இருந்ததுனால தான் இந்த துவேஷம் பொறாமை இது எல்லாமே வரும். ஸோ இப்படி போகிறது இந்த கதை. அப்போது கருடன் விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்குறாருன்னு சொன்னார் இல்லையா, ஓ உங்கள் தாயார்னு அடிமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறீங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வரம் வேணுமனு விஷ்ணு பகவான் கருடன்கிட்ட கேட்டார். இது வெரி ரேரு. விஷ்ணு பகவான் யாருன்னு எப்பவுமே என்ன வரம் வேணும்னு கேட்க மாட்டார். மிச்சம் பிரம்மா சிவா இவங்க எல்லாரும் கொடுத்த வரத்தினால் அவரை வம்புன்னு எல்லாத்தையும் வம்புலேருந்து காப்பாற்றுறதுக்கு விஷ்ணு எப்பவுமே ஒரு வேறு ஏதாவது கேரக்டர் போட்டு காப்பாற்றுவார். பட் இங்கே கருடன் விஷயத்தில் மட்டும் அப்படி சொன்னால், கருடன் வந்து நான் உங்களுடைய வாகனமாக இருக்கணும் என் வாழ்க்கை முடிச்ச, அப்புறம் உன்னுடைய கருட துவஜனாக இருக்கணும், கருட வாகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பகவான் சந்தோஷப்பட்டு வரம் கொடுத்தாரு. அதனால தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் கருடத்வஜன், கருட வாகனன். நிறைய திவ்ய தேசங்கள் வைஷ்ணவ தேவாலயங்கள் கூட கருடனுக்கே பெரிய அங்கே பூஜை நடக்கும், ரொம்ப முக்கியத்துவம் இருக்க தேவாலயங்கள் கூட இருக்கு. சரி, இப்போது இங்கே பாருங்க, திரும்பி இங்கே இவர் வந்து ஏதோ வரம் வாங்கிட்டு இது இப்படியெல்லாம் போகிறாரு. இங்கே ஒரு சின்ன காம்படிஷனு வருது. என்ன காம்படிஷன்னா, எப்படி கருடன் வந்து வரம் வாங்கிட்டாரோ பகவான் ஆல்ரெடி ஆதிசேஷு மேலே ஆசனமாக வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறார் கட்டில். அப்போது இந்த ஆதிசேஷு கூட யார், கத்ருடைய பிள்ளை தானே. பாம்பு எல்லாமே கத்ருடைய பிள்ளைகள் தானே. இப்படியெல்லாம் சொல்லும்போது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பகவானுக்கு கருடன் இப்போ வராதுக்கு முன்னாடி ஆசனம் இல்லையா அவருக்கு என்ன அப்படியெல்லாம் நடந்து போவாரா, ரெட் டாக்ஸியில் போயிட்டுருப்பாரா? அப்புறம் இல்லைன்னா ஆதிசேஷு இல்லாத முன்னாடி கத்ருக்கு பிறகு முன்னாடி அப்போ மாதிரி பகவான் இல்லையா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கூட இருக்கா. இப்படி பகவான் கூட எப்பவுமே இருக்கிற அந்த நித்திய சூரியர்கள்னு சொல்கிறவங்க வந்து இருப்பான். ஒரு காரியத்துக்காக ஒரு ஏதாவது முக்கியமானது நடத்தணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணும்போது இவங்க எல்லாரும் அந்தந்த அம்சத்தோடு திரும்பி பிறந்து அந்த காரியத்தை பண்ணுவாங்க தவிர அந்த மாதிரி நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்போது ஆனால் ஆதிசேஷுக்கு வந்த ஒரு சிந்தனை என்னென்னா, என் அம்மா வந்து கத்ரு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுறான், சரியில்லையே,
ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கள் தம்பிமார்கள் எல்லாரும் பாம்புகள் எல்லாருக்கும் சாபம் கொடுத்தாங்க. என்ன ஒரு அம்மா இப்படி இருக்காங்க லோகத்தில் பார்த்தீங்களா? லோகத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. குழந்தைகளன்னு வேணுமனே தப்பு வழியில் கொண்டு போகிற தாய்மார்கள் இருக்காங்க. பணத்துக்காக ஏதோ ஒரு இருக்காங்க பல வகையாக. திருடு பண்ணுன்னு சொல்லித்தரவங்க, டிபேச்சர் பண்ணுன்னு சொல்லித்தரவங்க, ஏதாவது கூட பண்ணு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்போவே இருந்தது. குழந்தைகள்கிட்ட இப்போ எது கேட்கணும்? உனக்கு என்ன காம்படிஷன் வரித்தாக்கி வினத்தாக்கின்னு உனக்கு பொறாமை. குழந்தைங்களுக்கு சாபம் கொடுத்தாச்சு. இது எல்லாம் பிடிக்கல யாருக்கு? ஆதிசேஷ பகவானுக்கு. அப்போ என்ன பண்ணார்? சரி, மனசு கொஞ்சம் இப்படி எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு அவர் பிரம்மதேவனுக்கு ஒரு பற்றி தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதுக்கப்புறம் பிரம்ம வந்தார், வரம் கொடுத்தார் அவருக்கு. என்ன இப்போ தான் கருடன் வரம் வாங்கிட்டார். அவரும் மூவிங் ஆசனம், ஆதிசேஷம் இம்மூவபிள், அவர் அங்கே இருப்பார். பகவான் திரும்பி போய் அங்கங்கே சுற்றிட்டு வந்து தானே நம்ம வீட்டில் கட்டில் மேலே எல்லா வெளியில் சுற்றினதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறோம். ஆனால் காரில் போகும்போது கூட செயிரில் தான் உட்காடுறோம். நல்லா காரில் உட்காந்து தூங்குறோம். இங்கே கூட செயிரில் உட்காந்து தானே தூங்குறீங்க சில பேர். கேட்குறீங்க. அப்போ அதனால் ஆனால் கட்டில் வேணும்னு அங்கே போகணும். ஸோ ஆதிசேஷன்னு பார்க்கடலுக்கு போய் படுத்துக்கணும். சரி, இப்போ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் எகெயின் பிரம்மதேவன் வரம் கொடுத்தாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரம்மாண்டம் இருக்க பார்த்தீங்களா, 14 புவனங்கள், ஆத்தல வீத்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால பூஹு புவஹா சுவஹா மகா தபஹா ஜனஹா சத்தியம் எல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம். அந்த அண்டம் மொத்தம் கூட உன்னுடைய தலை மேலே கொஞ்சம் தூரமாக உன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை? இப்போ அது எப்படி நிற்கிறது? ஒரு கிரகம் அப்படியே நிற்கிறது ஆகாயத்தில். அதேபோல் பிரம்மாண்டம் மொத்தம் ஆதிசேஷுடைய தலைமையில் அப்படி நின்றுட்டு இருக்குமா, தாங்கிட்டு இருப்பாராமா இவர். அப்படிப்பட்ட வரம் கொடுத்தார், பெருமை. அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு நீ ஆசனமாகவும் இருப்பே அதே சமயத்தில் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தார். அப்புறம் கருடன் வந்து அமிர்த கலசத்தினை வாங்கிட்டார். இந்திரன் கிட்ட போய் இதெல்லாம். அப்போது இந்திரன் வந்து கேட்குறார், ஏன்ப்பா இந்த பாம்புகள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த அமிர்தம் தரேன்னு சொல்கிறேன், அப்போது தேவதைகளான எங்களுக்கும் இந்த பாம்புகளுக்கு என்னதான் வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இல்லையா? சரி, உங்கள் தாய் வர கஷ்டத்தை நீ நீக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஒன்று பண்ணுறோம். நான் அமிர்தம் கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி வைப்பேன். நீங்கள் மாறுவேஷம் போட்டு ஏமாத்துறதுல ரொம்ப கட்டிக்காரன். யார்? இந்திரன். பாகவதத்தில் எத்தனை கதை பார்த்தோம். எங்கெங்கே இல்லை யாராவது இந்திர பதவிக்கு தபஸ் பண்ணுறாங்கன்னா உடனே அப்சரஸ் நான் போவார். எல்லாமே டான்ஸு மியூசிக் பார்ட்டி எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணுவார். தபஸ்ன்னு டிஸ்டர்ப் பண்ணுவார். ஏன்னா இந்திர பதவி வரக்கூடாது. அங்கேயும் போட்டி, காம்படிஷன். சுவாமி, என்ன இது உலகம்? அதாப்பா உலகம். அதனால இதுலேருந்து எல்லாத்துலேருந்து விளங்கக்கூடிய சக்தி கொண்டு வந்துக்கோ. அதுக்கு ஒரே ஒரு ஞானம். அதனால் எல்லா கிளாஸுக்கும் வரணும், நேத்தி கிளாஸு கூட வரணும். அப்போ தான் அந்த ஞானம் வரும். நமக்கு இந்த கொஞ்சம் கதா பக்தி இந்த விஷயம் தெரியும். நல்லா ப்ராப்பகேண்டா பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பின்னாடியே வாங்கோ. என்ன மாறுவேஷம் போட்டு எல்லாம் காணாமல் வர்றது உனக்கு தெரியும். வந்து நான் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி அங்கே வைப்பேன். ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் டக்குன்னு அவங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நான் கொடுக்கறது அப்படியே நீ சொல்லி அப்புறம் என்ன நடந்துச்சு பாருங்கோ. கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது வடியில் ஒரு இடத்துல ஒரு தர்ப புல் நிறைய வளர்ந்துருக்க அந்த இடத்துல வச்சார். அமிர்தம் அந்த தர்ப புல் கிராஸ் அது சொல்கிறோம் இல்லையா, அது மேலே வச்சதுனால அது எல்லாமே பவித்திரமாயிடுது. அதனால தான் எந்த காரியம் பண்ணினவன்னா கூட இங்கே கைக்கு முக்கியமாக அந்த வேத காரியங்கள் கர்மங்கள் பவித்திரம் வச்சுக்கிட்டிங்களா கையில் தர்பா அவ்வளவு. அதுக்கு வேறு கதை கூட இருக்குது. அதுக்கு பாகவத்தில் வேறு மாதிரி பார்த்தோம், இங்கே அப்படி சொல்லப்பட்டது பவித்திரமாயிடுது. அதனால தான் அது பவித்ரா அதுக்கு பேர். அது இல்லாமல் எந்த வைதிக கர்மம் பண்ண மாட்டாங்க.
அது ஒன்று. அப்புறம் கொண்டு போயிட்டார். பாம்புகள் எல்லோரும் சந்தோஷம், அமிர்தம் வந்துச்சேன்னு எங்கள் வச்சேன். அப்போ இவ்வளோ நாள் எங்கள் அம்மா சாபம் கொடுத்தாச்சு, நம்ம எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அப்படி இருக்காரு. ரொம்ப கஷ்டத்தில் வந்து திரும்பி ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு 2-3 பிராணாயாமம் பண்ணிவிட்டு ஆச்சமனம் பண்ணிவிட்டு இது வந்து தானே சாப்பிட்ணும், போங்க எல்லோரும் குளிக்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். யார்? கருடன். நான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இன்னொன்று நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அதையும் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குளிச்சுட்டு வாங்கோ, பிராணாயாமம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி போனால் இந்திரன் வந்து அமிர்த கலசம் எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாம் பாம்புகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன அமிர்த கலசம் காணும், கருடனும் நம்மளை ஏமாற்றிட்டார். ஆனால் அவங்களுக்கு கோபம் வரல. நம்ம அம்மாவே நம்மளை ஏமாற்றி இப்படி சாபம் கொடுக்கும்போதும் கருடன் என்ன பண்ணுவான் பாப்போம். அவங்க அம்மாக்காக அவனை ஏதோ பண்ணான், கஷ்டப்பட்டா போயிட்டா கொண்டு வந்துட்டா அப்படின்னு அவங்க கும்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் கதை, என்ன சொல்ல வரீங்க? கருடன் வந்து இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த கதை அப்படி இருக்கட்டும். இப்போ இவ்வளோ வரைக்கும் கேட்ட இந்த கதையெல்லாம் அப்படி பக்கத்தில் வச்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்த கதைக்கு போகிறோம். அதுக்கு அடுத்தது அப்புறம் ஒரே ஒரு வரியில் வந்து அதுக்கப்புறம் கத்ரு சாபம் பாம்புகள் எல்லாத்துக்கு, அதனால் அது போலி அந்த இது சாபம் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் வந்து ஜனமேஜயர் பண்ணுற யாகத்தில் வந்து உளுந்து சாக போகிறாங்க அப்படின்னு அங்கே வரைக்கும் சொல்லி நிறுத்திட்டாரா? சொன்ன உடனே இங்கே ஆமாம் இதெல்லாம் சொல்லிட்டுங்க, அது என்ன ஆயிடுச்சு, இவங்களை ரட்சிக்கிறதுக்கு அந்த ஆஸ்திகனை வந்தார்ல, அவர் எப்படி வந்தார், அவர் கதையை சொல்லுங்க. மறக்கக்கூடாது சுவாமி, நான் அலர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வைஷம்பாயனர் ஜனமேஜயருக்கு கதை சொல்கிறாரு. ஜனமேஜயர் தான் கேள்விகள் கேட்குறாரு, சௌனகர்கள் சூத்தர்னு கேட்டது போல். சரியா? இப்போ அடுத்த ஸ்டோரி ஆரம்பமாகுது. என்னன்னா, பிரம்மதேவன் வந்து வாசுகி கிட்ட ஒரு வரம் கொடுத்தார். நீ வந்து பார்க்கடல் கடையிறதுக்காக தேவர்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ உதவி பண்ணி சககரிச்சிட்டிங்க கஷ்டப்பட்டு, அதனால் உனக்கு நான் ஒரு வரம் தரேன்னு பிரம்மதேவன். பாருங்கள், வரங்களுக்கு அள்ளி கொடுக்கறது பிரம்மனும் இந்த சிவபெருமான். என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமாக அந்த பாம்புகள் எல்லாருக்கும் இருக்க சாபம் போகணுன்னா, உன்னுடைய தங்கை ஜெகத்காரு இருக்கான் இல்லையா, அவன் வந்து கீழே இன்னொரு ருஷி இருக்கார் ஜரத்காருன்னு, அவருக்கு கொடுத்து நீ கல்யாணம் பண்ணும். அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை ஆஸ்திகன். அவன் வந்து ரொம்ப தபஷாலி சக்திவானாக இருப்பான், பெரிய பேர் புகழோடு இருப்பான். அப்படிப்பட்ட அவன் வந்து உங்கள் தாயினால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்ட இந்த சாபத்தில் வந்து அவர் தான் அவங்களை காப்பாற்றி விடுவார்னு வாசுகிக்கு பிரம்மதேவன் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இங்கே இப்போது அந்த கதை அப்படி இருக்கு. இப்போ இங்கே வாங்க, நம்ம குருக்ஷேத்திரத்துக்கு வரணும். குருக்ஷேத்திரத்தில் ஜனமேஜயன் யாகம் பண்ணுறார். ஓகே, அங்கே வந்து யாரெல்லாம் கூடியிருக்காங்க, என்னென்ன பாம்புகள் எல்லாம் வந்து முதல்ல அதில் உளுந்துச்சு, சிலது உளுந்துச்சு, சர்ப்பயாகம் ஆரம்பம் ஆயிடுத்து. அந்த எல்லாமே பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாரு, வேண்டியவங்களும் வீட்டில் படிச்சுக்கணும். சரியா? எல்லா ருஷிகளும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் பாம்புகள் அதெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டது. அதில் தக்ஷகனு கதை. இப்போ எங்கே போனோம், உத்தங்கர் அவனுக்கு தக்ஷகன் மேலே கோபம். அப்புறம் ஜனமேஜயருடைய அப்பா பரீட்சித்து, அவனுக்கு கொண்டதையும் தக்ஷகனு. அதுக்கு தானே அவன் வந்து நீங்கள் என்ன ராஜா செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் வேறு என்னமோ யாகம் வந்து உட்கார்ந்துட்டீங்க, சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா.
இப்போது தக்ஷகன் தான் முக்கியம். ஆனால் நிறைய பாம்பு வந்து உழுவுறது எல்லாம் ஆயிடுச்சு, தக்ஷகனை வருது இல்லையே, தக்ஷகனை வருது இல்லையே இன்னும். அப்போது கேட்குறாரு ஜனமேஜயர் அந்த யாகம் பண்ண வைக்கிற ருஷிகளை, என்ன சுவாமி தக்ஷகன் வர மாட்டுறாரு வரலன்னா, தக்ஷகன் வந்து பயந்துட்டு அவனு இந்திரனுடைய தேரோ ஆசனமோ சிம்ஹாசனத்துக்கு போய் சுற்றிக்கிட்டு அங்கே பிடிச்சிருக்கான். இப்போ நாங்கள் தக்ஷகர்னு கூப்பிட்டாச்சுன்னா இந்திரனோட சகா சேர்ந்து தான் வந்து இதில் விடணும், பரவாயில்ல கூப்பிடுங்கன்னார். தக்ஷகன் போகணும். அதனால அந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கா. கரெக்டாக அந்த தக்ஷகன் வந்து உளற சமயம் அப்போது இந்த ஆஸ்திக ரிஷி இந்த யக்னசாலைக்கு வராரு. எங்கே சர்ப்பயாக நடக்கிற இடத்துக்கு ஆஸ்திக ரிஷி. அவர் வந்த உடனே அவருடைய கம்பீரத்தை, அவருடைய தேஜஸ்ஸு அதெல்லாம் பார்த்து நிறைய ருஷிகள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏதோ பேசிட்டாரோ என்னமோ ஏதோ சொன்னார். அந்த பேச்சு எல்லாம் கேட்டு நிறைய ருஷிகள் அவர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. வாமனமூர்த்தி எப்படி வந்த அங்கே நம்ம பலி சக்கரவர்த்தி வந்து உடனே ஆச்சரியப்பட்டு உடனே என்ன வேணும் என்ன கேட்டான் தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார் பார்த்தீங்களா. தசரதர் வந்து விஸ்வாமித்திரன் வந்தால் உடனே பெரிய உங்கள் தரிசனம் எப்படி கிடைக்கும், கூப்பிடாம வந்துட்டீங்க, என்ன வேணுமுன்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் தான் கதை என்னான. அதுபோல் இவர் ஜனமேஜயர் கூட அவர் பார்த்து உட்கார வச்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே ராஜான்னா ஒரு பிராமணன் வந்தார் எதுக்காவதுன்னா, அவங்களெல்லாம் ருஷிகள் முன்னாடி வந்தாங்க, சர்ப்பையாக அது உட்காந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு. இவர் நடுவில் தனி இப்படி வந்தார். அங்கேயும் அப்படி தானே சுக்கராச்சாரியர் அந்த பண்ண வச்சிட்ருக்கிறாரு. அந்த சமயத்தில் வாமனமூர்த்தி கரெக்டாக வந்தால் எல்லார் அட்டென்ஷன் அங்கே போயிடுது அந்த தேஜஸுக்கு. இந்த மாதிரி இங்கேயும் இவர் வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாரு, என்ன கேளுங்க தரேன்னு. ஆஸ்திகன் வந்து உடனே கேட்காம அப்படியே இருந்தார். இருந்துட்டு கரெக்டாக அங்கே பாட்டுக்கு அங்கே யக்னம் இது யாகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ தக்ஷகன்னு கூட சுவாகான்னு சொல்லிட்டாங்க. இந்திரனோடு சேர்ந்து அந்த அவருடைய சிங்காசனம் கிளம்பி வந்துட்டு இருக்கிறது. வந்து பாதியில் நிற்கும் போதோ அப்போ ஆஸ்திகனை வந்து பார்த்து, தக்ஷகா நில்லு 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 அப்படின்னு சொல்லி நடுவில் நிறுத்த வச்சுட்டார். அப்போ கேட்குறார் ஜனமேஜயர் கேட்டால், நீங்கள் இந்த சர்ப்பயாகம் நிறுத்தணும். இது என்ன சுவாமி நீங்கள் ஏதோ வந்துட்டீங்க, அது ஏதாவது கேட்டால் வேறு ஏதாவது கேளுங்களே, அது இதில் உங்களுக்கு என்ன, இதுக்கு நீங்கள் இது நிறுத்த சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, தரையானு வார்த்தை கொடுத்துட்டீங்க. அதனால் அப்போது ருஷிகள் எல்லோரும் கூட ஆஸ்திகர் சொல்கிறது நியாயந்தான், ஏதோ ஒரு பாம்பு உங்கள் அப்பான்னு கடிச்சதுனால அந்த பாம்பு கடிக்கிறதுக்கு அவர் பிராரப்தம், அவர் கர்ம என்னமோ, அதுக்கு போய் எல்லா பாம்புன்னு சாவடிக்கலாமா பாருங்க லோகத்தில். அதனால் நமக்கு என்னமோ ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு போய் எல்லாருன்னு கவர்மெண்ட் இஸ் பேட், கடவுள் இஸ் பேட், எவ்ரிபடி இஸ் பேட் சொல்லலாமா? அது உனக்கு ஆக வேண்டியது இருக்குது, அப்படி வந்துச்சு அவ்வளோதான். யாரு மேலே என்ன சொல்லாது, உன்னுடைய கர்ம பலன்தான் உனக்கு வரும். அதனால் இது கூட சிந்திக்காமல் நீங்கள் எங்களை கூப்பிட்டுட்டு கட்டாயப்படுத்திட்டு பண்ண வச்சுட்டீங்க. ஆஸ்திகர் சொல்கிறது நிஜம்தான், அதனால் நிறுத்துவோம்னு சொன்னார். சர்ப்பையாக நிந்தி போச்சு. அப்போ வரைக்கும் உளுந்த பாம்புகள் எல்லாமே கூட கொஞ்சம் லோகத்தில் இருக்க அவசியமில்லாத கட்ட பாம்புகள் எல்லாம் போயிடுச்சு, நல்லது எல்லாமே அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்படி ஆஸ்திகன் மூலமாக சர்ப்பயாகத்தில் உளுந்து சாக போகிற எல்லா பாம்புகளுக்கு விடுதலை, சாபம் போயிடுச்சு. இப்படி இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் நடுவில் நிறைய அத்தியாயங்கள் போயிடுச்சு. இப்போ இதில் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம், இந்த ஆஸ்திகனுடைய கதை, இந்த சர்ப்பயாகம் சமயம், இதெல்லாத்தையும் யார் படிப்பாங்களோ, யார் இப்படி உட்கார்ந்து கேட்பாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பலன் கிடைக்கும். இதுதான் அங்கங்கே அந்தந்த பருவத்தை உபபருவத்திலேயே அந்தந்த இடத்துல முக்கியமான இடத்துல இது பலம்னு சொல்லிகிட்டே வருவார். இப்போ அதுக்காகவது நம்ம படிக்கணும், கேட்கணும் இல்லையோ, கதை புரியுறதோ இல்லையோ,
என்னமோ என்னமோ நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க. இங்கே பாருங்க, இங்கே பாம்புகள் எல்லாம் சேர்ந்து அப்படி வரம் கொடுக்குறான் எனக்கு லோகத்துக்கே. முதல் இதெல்லாம் கேட்டவனுக்கே அவனுக்கு எந்த தீமை நடக்காது, அவனுக்கு எவ்வளோப்பட்ட ஒரு தாக்குதல் கஷ்டங்கள் எல்லாம் வராது. முக்கியமாக பாம்பு பயம் இருக்காது. சர்ப்பதோஷம் அதெல்லாம் சொல்லி பயப்படுறாங்க இல்லையா, ஏதோ நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி மந்திரமே சொல்கிறான், ஒரு மந்திரமே சொல்கிறான். யார் இந்த மந்திரத்தினே காலையிலையோ சாயங்காலமோ எப்போ சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சர்ப்ப பயமே வராதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஜரத்காரோ ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மகாயஷாக. ஜரத்காரு ரெண்டு பேர் மனைவி பேர் ரெண்டு பேர் அதே தானே. அவங்களுக்கு பிறந்த மகாஷயனான சமுத்பன்ன ஆஸ்தீக சத்யசந்தக. சத்திய விரதம் தபஸ் இருக்கிற அந்த ஆஸ்திகனே மாம் பன்னகேபியோபிரக்ஷதோ என்ன, எந்த பாம்புடைய தொந்தரவு எனக்கு வராமல் காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த மந்திரம். அதே போல் இது சொல்லும் போதோ வேறு சில பாம்பு பேரும் சொல்லி பக்கத்தில் இன்னொரு மந்திரம் இருக்கு. ஏன்னா இப்போ அதெல்லாம் பயந்துட்டு இருந்தது முதல்ல. இந்த ராஜா சர்ப்பையாகுது நம்மளெல்லாம் கொலை பண்ண போகிறான்னு பயந்துட்டு இருக்குல்ல. அப்போ கேட்குறார் ஆஸ்திகர், உங்கள்னாலையும் மக்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும், அப்போ அதுக்கு தான் இது படிக்க சொல்லுங்கோ. அதனால் நீங்கள் போய் இந்த சர்ப்பதோஷம் அது இது இருக்குன்னு பயப்படுறவங்களை எல்லாருக்கும் சொல்லுங்கோ. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாரதம் வாங்கியோ கேட்கணும்னு ஆசை வரும். வேறு என்னென்னமோ பண்ணுறான் இல்லையா, இப்படி ஏதாவது சொன்னால் தான் பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல ஒரு கருத்து கடிச்சது. மந்திரமா சொல்லுங்கோ சார். அசிதம் சாட்சிமந்தம் ச, இதில் அந்த முக்கியமான பாம்பு. அசிதம் ச ஆர்த்திமந்தஞ்ச சுனீதம் சாபிய ஸ்மரேத். யார் இந்த நாமங்கள் எல்லாம் ஸ்மரிப்பாங்களோ திவாவா எதிவா ராத்திரோ, பகல் ராத்திரி ஏதோ நாஸ்தி சர்ப்ப பயம் பவேத், அவங்களுக்கு சர்ப்ப பயமே வராது, சர்ப்பத்தினால் ஒன்றும் ஆகாதனே ஒரு மந்திரம் சொல்லி பலசுருதி சொல்லப்பட்டது. இந்த மாதிரி சூத்தர் இந்த மேலே கதையெல்லாம் முடிக்கும்போதும் உன்னுடைய யார் ஜனமேஜயன்னு சூத்தர் சொல்கிறாரு சௌனகர்கிட்ட, உங்கள் முத்தாத்தர்கள் ஆஸ்திகர் எங்கே இருக்காரு, இவங்க சௌனகருடைய வம்சம்லாம் வந்த மாதிரி தானே, அங்கே கதை சொன்னோம் ருரு அப்படி இல்லை. அப்படி சொல்லும்போதும் இவங்களுடைய தாத்தைகள் எல்லாரும் முன்னோர்கள் எல்லாருமே, அப்புறம் அப்படி என்ன ருருவுடைய அப்பாவான பிரமதி உங்கள் முத்தாத்தைகளுக்குள்ள ஒருத்தரான ருரு அவருடைய அப்பா பிரமதி கேட்ட இதெல்லாமே கேட்டார். ஆக்சுவலாக கதை அங்கே ஆரம்பிச்சு கேட்டார். அப்படின்னு சௌனக்கு கூட சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அடுத்ததாக சௌனக்கர் சும்மா இருப்பாரா, அது எதுவும் பேரெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வேகமாக போயிட்டுங்க, கொஞ்சம் இன்னும் விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, அடுத்ததாக 6வது உபபர்வம் அம்சாவதார பர்வம் இல்லை ஆதி வம்ச அவதரண பர்வம் அப்படின்னு சொல்லலாம். அம்ச அவதரண பர்வம் என்ன இதுன்னு சொன்னால், இதில் அந்த ஒரு சமயம் வரும்போது பூபாரம் எல்லாமே ரொம்ப பூபாரம் ஏறிச்சுன்னு அர்த்தம். துஷ்டர்கள், அந்நியாயம் அதர்மம் செய்கிறவங்க, ராட்சச சுபாவங்கள் எல்லாரும் ரொம்ப ஏறி போனதுனால பூதேவி ரொம்ப துக்கப்பட்டு பிரம்மதேவனுக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். என்ன கதி பூமி இப்படியெல்லாம் இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை,
அப்படின்னு கேட்டால் பிரம்மதேவன் என்ன பண்ணார், அவர் வந்து ஸ்ரீமன் நாராயணகிட்ட போனார். போயிட்டு அங்கே அவர் விண்ணவிச்சுக்கிறாரு, பூமாதா இப்படி வந்து என்கிட்ட பிரார்த்திச்சிட்டாங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் అని சொல்கிறாரு. ஜெய் ஜெய் நாராயணன் நாராயண ஹரி ஹரி, ஜெய் ஜெய் நாராயணன் நாராயண ஹரி ஹரி, லக்ஷ்மி நாராயணன் நாராயண ஹரி ஹரி, லக்ஷ்மி நாராயணன் நாராயண ஹரி ஹரி, ஹரி 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 ஹரி, ஹரி 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 ஹரி, ஜெய் ஜெய் நாராயணன் நாராயண ஹரி ஹரி, லக்ஷ்மி நாராயணன் நாராயண ஹரி ஹரி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நமக்கு வேண்டியது அதுதான். இவ்வளோ கேட்டுறோம், என்ன கேட்ட சார், பகவானை மறக்கக்கூடாது. பகவத் சிந்தனை எல்லாத்துக்கு பின்னாடி, இங்கே நடக்கிற ட்ராமா எல்லாத்துக்கு பின்னாடி அந்த ஈஸ்வரன் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம். சரி, மேலும் அதுக்கப்புறம் இப்படி கேட்ட உடனே பகவான் விஷ்ணு ஸ்ரீமன்னாராயணன் சொல்கிறாரு, அதுக்கு என்ன இப்போது என்னுடைய வெள்ளை முடி ஒன்றும் கருப்பு முடி ஒன்றும் ரெண்டு அப்படி கீழே போடுவேன். வெள்ளை முடி பலராமன், கருப்பு முடி நான், ரெண்டு பேரும் கீழே பூமி மேலே அவதாரம் எடுத்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ ஸ்டேஜில் ஏற்பாடு பண்ணுங்க. எல்லோரும் அவங்க போய் என்னென்ன காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டு, என்னென்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, என்னென்ன கேரக்டர் போட்டுக்கணும், எல்லோரும் உங்கள் அம்சாவதாரமாக நீங்கள் பிறந்து எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் வந்து அப்புறம் அங்கே விளையாடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை கொடுத்தாரு. அதுக்கு சகந்த போல் எல்லாரும் செய்கிறார். அதுக்கப்புறம் சௌனகர் கேட்குறாரு, சரி ஜனமேஜயன் வந்து இந்த சர்ப்பயாகம் இல்லாமல் அப்புறம் வேறு சத்திரயாகமும் பண்ணார். சத்திரயாகம்னா இதோ இந்த நைமிஷாரண்யத்தில் சௌனகர் நடத்துகிற தீர்க்க காலம் சத்திரயாகம். அந்த சமயத்தில் நிறைய ருஷிகள் எல்லோரும் கூடியிருப்பாங்களே, மகாத்மர்கள். அங்கேயும் கண்டிப்பாக நடுவில் அப்பப்போ ஏதாவது கதைகள் பேசிகிட்டு இருப்பாங்களே, கதை பேசிகிட்டு இருப்பாங்களே. அதெல்லாம் என்ன பேசியிருக்காங்க அங்கே, நீங்கள் அது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டார். அப்போது அதுக்கு வந்து மகாபாரத கதை இங்கே தான் ஆக்சுவலாக திரும்பி உள்ளே போகிறோம். சார் இவ்வளோ நாள் சொன்னது என்ன சார், அத்தாப்பா அப்படி சொல்லும்போது மகாபாரத கதை சொல்கிற சூதர் தொடங்குகிறார். மகாபாரத கதை வைஷம்பாயனர், அந்த சத்திரயாகத்தில் வைஷம்பயனர் இருக்கார், அவர் தான் முக்கியமாக மகாபாரத கதை பேசிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனமேஜயர் கேட்க அவர் சொன்னார், அந்த சத்திரயாகம் நடக்கிற இடத்துல ஜனமேஜயர் வைஷம்பாயனர் மகாபாரதம் சொல்கிறதுக்கு முன்னாடி வியாசரும் அங்கே வந்தார். வியாச பகவான் அங்கே வந்தார். உடனே ஜனமேஜயருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வியாசர்கிட்ட வணங்கி நமஸ்கரித்து அவர்கிட்ட கேட்குறாரு, எங்கள் தாத்தாமார்கள் எல்லாரும் அடித்து கொல்லிட்டு சத்தி போகிற அந்த சமயத்தில் யுத்தம், அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்க, அப்போது நீங்கள் லைவ்லி ஐ விட்னஸ் நீங்கள் இருந்தீங்க, அதனால் நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு நடுவில், எல்லோரும் ஒரே ஃபேமிலியில் பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னால், வியாசர் சொன்னார், எனக்கு டைம் இல்லைப்பா, இப்போது நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் ஒரு 1,00,000 ஸ்லோகம், அதனால் அதெல்லாம் நான் வந்து இதோ என்னோடய சிஸ்டர் வைஷம்பாயனுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வைஷம்பாயனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டே வரும்போது இங்கே பாண்டவ பிதாமக வியாச அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுட்டார், பாண்டவருடைய பிதாமக வியாசனே. அப்படி சொன்ன உடனே ஜனமேஜயர்கிட்ட, அதே
வியாசர் எப்படி எங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிடுவார்? நாங்கள் எல்லாம் திருத்தராஷ்டிர பாண்டு அப்படி வந்தவங்க தானே இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேள்வி கேட்குறாரு. எனக்கு புரியலையே. அப்போது வைசம்பாயனர் வந்து கதை சொல்ல தொடங்குகிறாரு. அப்படி சொல்ல தொடங்கும் போதும் முதல்ல பிரார்த்தனை பண்ணுறாரு. பாருங்க, எவ்வளோ பெரிய ரிஷிகள், எவ்வளோ ஞானம் இருக்குது, என்ன இருக்குது, ஆனால் கூட தெய்வ சிந்தனை பிரார்த்தனை பண்ணுறாரு. குரவே மங்களம் கிருத்ய குரவே பிராங் மங்களம் கிருத்ய மனோபுத்தி சமாதிபிஹி. என்னோடய மனசு, இந்திரியங்கள், சரீரம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி முதல் என்னோடய குருவுக்கு நமஸ்கரிக்கிறேன். சம்பூஜ்ய ச த்விஜான் சர்வான், வேறு எல்லா பிராமணர்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். ததா ஞான் விதுவோ ஜனானம், ಎಲ್ಲ ಮಹಾತ್ಮಳಿಗೆ, ಋಷಿಗಳಿಗೆ, ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ, ಬ್ರಾಹ್ಮಣಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ நமஸ்காரம். மகர்ஷே சர்வலோகேஷோ, இங்கே கூடியிருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா மகர்ஷிகளுக்கு. விஸ்ருதஸ்யாஸ்ய தீமதः, அவங்கள எல்லாரும் புத்தியிலோ என்ன ஞானம் ஏற்பட்டு அவங்கள எல்லாரும் என்ன சொல்ல விரும்பி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த காலத்திலோ அதே விஷயத்தினே பிரவக்ஷாமி மதம் கிருத்ஸ்னம், அவங்களுடைய அந்த அதே பரம்பரை அதே விதி கிருத்ஸ்னம் பூர்ணமாக அவங்களுக்கு சம்மதமாக இருக்கிற போல் நான் இங்கே அதேபோல் என்னுடைய குருவான வியாசஸ்யாமித தேஜசா, அமித தேஜனான அமித புத்தி இருக்கிற அந்த வியாசர்னால என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்லி என்ன பாவத்தோட அதே பாவத்தோட அதிலும் மாற்றாமே நானும் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் குரு பரம்பரைன்னு சொன்னேன். எப்பவுமே என்ன குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுத்தாரு, பகவான் என்ன சொல்லி கொடுத்தாரு, அதையே வச்சு அந்த விஷயம் சொல்லி தரணும். தவிர புதுசாக நாம் ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம், இது இப்படி இருக்கும், இந்த டெக்னிக் இப்படி, அந்த டெக்னிக் இப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு கலர் பண்ணி இப்படி எல்லாம் பரம்பரையில் சம்பிரதாயம் கிடையாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. இன்னும் சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உடனே சம்ஷிப்தமாக கிடுன்னு சொல்லி கதை மொத்தம் நிறைய சொல்லிட்டார். சொல்ல போகிறார். எப்படின்னா நானும் ப்ரீஃபாக சொல்லுவேன், இதெல்லாம் அப்புறம் வேறு ஒரு பருவமாகவே வந்துடும், எல்லாம் தெரிஞ்சது தான். ஓகே, கிடுன்னு முடிச்சுட்டு போகணும் இல்லையா வீட்டுக்கு, எல்லோரும் சொல்லுவேன். பாண்டவர்கள் எல்லாரும் காட்டில் பிறந்தாங்க. போன முதல் கிளாஸில் 2வது கிளாஸில் சொன்னோம். பாண்டு மாதிரி அப்புறம் இறந்து போயிட்டாங்கோ. துரியோதனனுக்கு பாண்டவர்கள் திரும்பி வந்தாங்க, ரிஷிகள் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஜனங்கள் எப்படி ஒத்துக்கிறது இவங்க பாண்டுடைய புத்திரர்கள்னு சொன்னால் அப்போ ஆகாஷவாணி பேசிச்சு, ஞாபகம் இருக்கோ, எல்லாம் பேசிட்டோம். அப்போது இவங்களை வந்த உடனே இவங்களுடைய தேஜஸ், இவங்களோட பெருமை, ஜனங்கள் எல்லாரும் இவங்களை நேசிக்கிறது எல்லாம் பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப அசூய பொறாமை வந்துச்சு. அப்போது உடனே இதில் முக்கியமாக ரொம்ப தடிய அப்படி காணப்படுற குண்டாக இருக்கிற அந்த பீமன் ஏதாவது ஒரு தீத்து கட்டணும்னு சொல்லி அவனுக்கு விஷம் கொடுத்துட்டு ட்ரை பண்ணாங்க. அவன் தப்பிச்சுக்கிட்டான். கங்கை நதியில் போட்டிட்டாங்க, அவன் தப்பிச்சுக்கிட்டு வந்தான். ஓகே, இப்படி பலதெல்லாம் சேர்ந்து கடைசியில் இவங்களை ஒரு அரக்க மாளிகை கட்டி இது இவங்களுக்காக தான் சொல்லி ஏமாற்றி பண்ண சொல்லி அந்த பிளான் போட்டாங்க. அங்கே என்னென்னமோ பிளான் பண்ணி என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இவங்களை காப்பாற்றிட்டே வர்றது ஒரு சக்தி விதுரர். அப்போது விதுரர் வந்து முன்னாடியே அங்கே கட்டும் போதோ யாருக்கோ சொல்லி அங்கேருந்து சுரங்க பாதை ஏற்பாடு பண்ணார். பாண்டவர்கள் வந்து அதில் வந்து தப்பிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டுக்குள்ளே கொஞ்சம் நாள் இருந்து அங்கெங்கே சுற்றிட்டாங்க. அப்படி சுற்றி இருக்கும்போது தான் இவங்களுக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு 16 வயசு அப்படி எல்லாம் வந்துச்சு. அப்போது தான் திரௌபதியுடைய ஸ்வயம்வரம் பற்றி தெரிஞ்சு எல்லாருமே போனாங்க. அங்கே அர்ஜுனன் தான் மெயினாக அந்த ஸ்வயம்வரத்தில் ஜெயிச்சுட்டு திரௌபதினை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மா சொன்னது போல் 5 பேர்களுக்கு உங்களுக்கு ஒரே இதே பத்தினி ஒரேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொன்னால் அவங்க குழந்தைகள் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே போல் அந்த காட்டில் சுற்றிட்டு இருக்கும்போதே நம்ம பீமசேமனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. இடிம்பி கூட கல்யாணமாகி அப்புறம் கடோஜ்கதன் பிறந்தான்.
பாருங்க. அதுக்கப்புறம் சௌபல தேச ராஜா, அவர் பேர் சுபலா, அவருடைய மகள் தான் காந்தாரி. காந்தாரின்னு இங்கே திருதராஷ்டிரனுக்கு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வரும்போது இங்கே இவர் குருடனாக இருக்கார், என் ஹஸ்பண்டுன்னு தெரியும் இல்லையா, மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, கெமிஸ்ட்ரி சூட் ஆகணும் இல்லையா. அப்போ அந்த அம்மா கண்ணுக்கு நானும் துணி கட்டுக்கிறேனே வந்துட்டா கிளம்பி. சரி, அக்காவோ தங்கச்சோ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷிகுனி கூட பிறந்தவர். அவர் நீ இப்படி போகிற கண்ணுக்கு கட்டிக்கிட்டு தனியாக, நான் உன்னை கூட நானும் வருவேன், உனக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சின்ன குறுக்கு கதை இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு என்ன இதில் வரல, வேற எங்கோ. ஆக்சுவலாக கௌரவகுலனை நாசனம் பண்ணுறதுக்காகவே ஷெகுனி பிளான். அது ரகசியமாக இருக்கு. அது வேறு எந்த இடத்துல எங்கே சொல்லிட்டு என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? அது மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே ஏதாவது போட்டி வச்சிருந்தேன் சுவாமி, அடுத்த வாரம் இதை சொல்லுவீங்களே இல்லையான்னு தெரியல, நான் மறந்துட்டேன். சௌபல அப்போது ஷெகுனி வந்தார். சரி, இவங்க காட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் திரும்பி வந்துட்டாங்க. அது வேறே 2 பொண்டாட்டின்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். இடிம்பின்னு கொண்டு வரல, இடிம்பி காட்டில் தான் இருக்கேன். ஆனால் திரௌபதி கூட வந்தாங்க. அதை பார்த்து துரியோதனுக்கு இன்னும் சைக்கிளை பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்படியாவது இவங்களை ஜூது விளையாட வச்சுட்டு, அது பண்ணி இது பண்ணி இவங்களை தோல்வி விளையாட வச்சுட்டு இவங்களை எப்படியாவது காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ராஜ்யம் பிடுங்கணும்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க அத்தனை வருஷம் 12 வருஷம் அக்ஞாதவாசம், 1 வருஷம், அப்புறம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாதவாசம், இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க. அதில் வந்ததுக்கப்புறம் தூது போயாச்சு, கிருஷ்ணன் போனார், எல்லாம் பண்ணார். ஏது ராஜ்யம் கொடுக்குற போல் இல்லை. 5 குண்டூசி அந்த அளவு கூட இடம் தரமாட்டேன் அவனு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கான். இப்படி தெரிஞ்சதா பாகவதம் கிடுகிட்டு இப்படி சொல்கிறார். அப்போது அப்புறம் யுத்தம் ஆயிடுத்து, யுத்தம் செய்ய வேண்டியது ஆயிடுத்து. எத்தனோ லட்சம் பேர் போனாங்க. முக்கியமாக சொல்லணும், இந்த 100 பேர் அடிஞ்சு போயிட்டாங்க, 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இப்படின்னு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடத்தி வச்சா கூட இருந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாக்கு ராஜஸ்வயாகத்தில் வர வச்சு பாத பூஜை பண்ணி அதிதி சத்காரம் பண்ணி அழகாக ராஜஸ்வயாகம் பண்ணி அப்புறம் அழகாக ராஜ்யவரணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் கிருஷ்ணன் மறைஞ்சு போனதுக்கப்புறம் ஸ்வர்காரோகணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே அத்தியாயத்தில் 30 ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். நான் 5 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். சொன்னால் எப்படி உங்களுக்கு நீங்கள் நினைக்கப்பீங்க, இதெல்லாம் அப்பப்போ கேட்டது தானே சார் அன்னை. ஆனால் நிஜமாக கதை கேட்கறதுல ருச்சிக்கிறவனுக்கு ஜனமேஜயர் போல் இருக்கணும், பரீட்சித் போல் இருக்கணும். என்ன சொல்கிறார் ஜனமேஜயன் என்ன சுவாமி நீ ஏதோ லட்ச ஸ்லோகங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அத்தியாயத்தில் 30 ஸ்லோகத்தில் கிடுகிடுன்னு முடிச்சுக்கிட்டீங்களே, இன்னும் நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ஒரே சின்ன எபிசோடு சொல்லிட்டு நிறுத்துகிறேன். இப்படி கேட்குறாரு ஜனமேஜயனும். இது முன்னாடியாமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைசம்பாயனர் எப்போது வந்தார், சந்தித்தார், அப்படியெல்லாம் ஏப்பா உங்கள் தாத்தாமார்கள் உங்கள் அப்பா முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மகாபாரதம் அது எல்லாம் சொல்லட்டுமான்னு சொன்னால் ஜனமேஜயனமா அப்போது அது இங்கே சொல்லலை. ஜனமேஜயன் எனக்கு எங்கே டைம் இருக்குது, ராஜ்யபரணம் இதெல்லாம் பண்ணணும் நான். இல்லை ராஜாவுக்கு நிஜமாக டைம் இருக்குமே என்ன, நமக்கே டைம் இல்லை, வந்தால் வருவோம், அப்பப்போ கேட்டால் கேட்போம், தூங்கிட்டா தூங்குவோம். அப்போது வைசம்பாயனர் கிட்ட சரி ஒரு பாதி சொல்லட்டுமான்னா, இல்லை பாதியெல்லாம் என்னால் கேட்க முடியாது, சரி ஒரு பருவம் மட்டும் சொல்லட்டுமா, அவ்வளவு கூட எங்கே சுவாமி எனக்கு ராஜ்யபரணம் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னா. நமக்கு அப்படி இந்த ஃபோன் கால் வரும், அடுத்தது உடனே ஃபோன் ஆன் பண்ணு. கடைசியில் என்ன பண்ண சொல்ல, ஒரு அத்தியாயம் சொல்லட்டுமா, அவ்வளோ கூட முடியாது, ஒரு ஸ்லோகம் சொல்லட்டுமா, சொல்லுங்க அண்ணா. யார்? ஜனமேஜயன். அப்போ அவர் என்ன சொல்ல, ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போகிறார். அந்த ஸ்லோகம் படிக்கல, அது அர்த்தம் என்னென்னா, ஒருத்தன் சுயோதன்
ரெண்டாவது வந்து தசானனன். 2 பேர் அவங்களுடைய சத்ருடைய சக்தி எல்லாத்தையும் பார்த்து கூட திரும்பி அவங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. போயிட்டு வரேன்னாரு. இது ஒரு ஸ்லோக ரூபத்தில் சொன்னார். சுயோதனன் ஒருத்தர், தசானனன் ஒருத்தர், 2 பேர் அவங்களுடைய எதிர் சக்திகளுக்கு நிறைய பலம் சக்தி இருக்குன்னு தெரிஞ்சியும் மறுபடியும் போய் மோதுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஜனமேஜயன் சுவாமி நெருங்க கொஞ்சம். சுயோதன் யார், தசானன் யார்? அதுக்கப்புறம் சுயோதனன்னா துரியோதனன். அவன் வந்து கிருஷ்ணன் அந்த பக்கம் இருக்கான், இவங்களுக்கு சக்தி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பவர்ஃபுல், இவங்க இத்தனை வாட்டி எத்தனை கஷ்டம் கொடுத்தா தப்பிச்சுக்கிட்டு வந்தான்னு தெரிஞ்சால் கூட திரும்பி அவங்களுக்கு கூட சண்டை போடுறான். மூர்க்கன், முட்டாள். தசானனன் நம்ம ராவணர், ஹனுமான்ஜி லங்கைக்கு வந்து எல்லாம் எரிச்சிட்டு அவரோட சக்தி ஒரு குரங்கு சக்தி இவ்வளோ காட்டிட்டு போனதுக்கப்புறம் கூட திரும்பி ராமர் மேலே நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு வந்தான். அவன் இன்னொரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அது சொன்னதுக்கப்புறம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம்தான் இப்போது சரி, இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கிறோம். முடியாது, இப்போ முடியும் தெரியாது. வைசம்பாயனர் எல்லாம் ஜனமேச்சரி சொல்லிட்டார். மொத்தம் பாரதம் சொல்லினதுக்கப்புறம் தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 பற்றி நிறைய விவரித்து நிறைய சொல்லிட்டாப்பா. நீ கேட்டாய், உனக்கு இதில் எது முக்கியமாக தோணிச்சான்னு கேள்வி கேட்டார். கடைசியில் இப்போவே சொல்லிகிட்ருக்கேன். எப்போ ஒரு எத்தனை வருஷம் ஆகும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. அது என்னப்பா, வேறு 5வது ஏதாவது நீ உருவாக்க போறியா? அப்படி இல்லை, உங்களுடைய வாயால் வர அந்த அமிர்த வாக்குகள், இந்த மகாபாரதம் திரும்பி 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 கேட்கணுமனேதே எனக்கு கடிக்கணும். இதுக்கு மிஞ்சி மீறி இன்னொரு தர்மம் ஏதாவது இருக்குன்னு எனக்கு தோணலைன்னு சொன்னான். யார்? அப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் போதும் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னவன். அதனால் நீங்களும் அதுபோல் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இன்னும் கேட்கணும்னு அப்படி ஆசையோடு இருக்கணும். அப்படி திரும்பி இங்கே இப்போ இந்த வாட்டி சொல்லும் போது ஜனமேஜயன் ஏந்திருக்கல. சொன்னார் அப்போ வைசம்பாயனர், ராஜா நீ வந்து ரொம்ப சௌரியமாக வாழறவனும், உனக்கு பசி தாகம் அப்படி கஷ்டமெல்லாம் இருக்கலாம். எனக்கு என்ன, நான் ரிஷி, அதனால் நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு திகட்டாதே, அது சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், சொல்லட்டுமா அப்படின்னாரு. ஜனமேஜயன் திரும்பி நமஸ்காரம் பண்ணார், சிஷ்யனாக உட்கார்ந்துட்டார். வைசம்பாயனர் பாரதம் சொல்ல தொடங்கிட்டார். அடுத்த வாரம் மேலும் என்ன ஆயிடுச்சு అనేది நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम तत्सत्।